இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை குறிக்கொள்கிறேன். ஆண்டுடைய கிருபையினால் இந்த 20ஆம் தேதி கர்த்தருடைய கிருபையினால் 15 நாட்கள் நாம் இந்த தியான கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இந்த 16வது நாளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கும் குறிப்பாக இந்த நாட்களில் மரணத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் மரணம், அதை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தில் சிலுவையை குறித்த சிந்தனை. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனம் பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். என்ன? 25ஆம் வசனம் 25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இந்த வசனத்தில் 2 காரியங்களை குறித்து பார்க்கிறோம். ஒன்று, இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். இரண்டாவது, உயிரோடு எழும்பியிருக்கிறார். என்ன ஒப்பு கொடுத்தார்? யாருக்காக ஒப்பு கொடுத்தார்? அவர் முதலாவது பூமிக்கு ஏன் வந்தார்? அவர் எங்க இருந்தார்? அவர் பரலோகத்தின் தேவன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன், எல்லாருக்கும் உரிய தேவன். அவர் என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். அந்த நம்முடைய அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கு யூதர்களுக்கும் பிற ஜாதிகளுக்கும் உலகத்தில் உள்ள எல்லாருக்காக அவர் நம்முடைய சொல்லும்போது ஒருமையில் அல்ல, பன்மையில் கூறப்பட்டிருக்கிறது. எல்லாருக்காக நம்முடைய ஆண்டவர் இயேசு சிலுவையிலே பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். அப்படி ஈஸியா சொல்லிடலாம், பாவம். ஒரு முறை ஆதாம் பாவம் செஞ்சார். இந்த கனியை நான் விலைக்கு இருக்கேன், இதை சாப்பிடாதீங்கன்னு. அதை சாப்பிட்டாங்க. அந்த பாவம் எவ்வளவு கொடூரமா போச்சு பாருங்க. தோட்டத்தை பண்படுத்த அந்த தோட்டத்துல வைத்ததான ஆதாம் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டான். ஒரு இடத்துல இருக்கிறவங்களை நீ வேண்டான்னு தள்ளுறது அவ்வளவு நல்ல காரியம். அது எவ்வளவு பெரிய கஷ்டமான கனத்த இருதயமாய் காணப்படும். அதனால நம்முடைய பாவங்களுக்காக நம்ம எங்கேயோ தூரமாய் போக வேண்டிய நாம், விலகி போக வேண்டிய நாம், ஒதுக்கி தள்ளப்பட வேண்டிய நாம், தண்டனைக்குட்பட போகிற நாம், ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். அந்த பாவி நீதிமானாய் மாறுவதற்கு அவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார் என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம் நாம் இப்படி பார்க்கிறோம். 3:18. ஏனெனில் கிறிஸ்துவோ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொல்லப்பட்டார், கொலையுண்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். யாருடைய பாவங்களின் நிமித்தம்? அவர் செய்த பாவமா? அவருடைய பாவமா? இல்லை பிரியமானவர்களே, என்னுடைய பாவம், என்னுடைய கீழ்ப்படியாமையின் பாவம், என்னுடைய கெட்ட சிந்தையின் பாவம், என்னுடைய தவறான பழக்க வழக்கத்தின் பாவம், மற்றவர்கள் மனதை புண்படுத்தினேனே அது ஒரு பாவம், மற்றவர்களை மதிக்காமல் போனேனே அது ஒரு பாவம். இந்த பாவத்து நிமித்தம், பல பாவங்களின் நிமித்தம் இயேசு ஒரு தரம் பாடுபட்டார். ஒரு தரம். அவர் மாம்சத்தில் கொலையுண்டார். அவருடைய மாம்சம் பிற்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது, சின்ன பின்னமாக அடித்து சதையெல்லாம் தொங்குகிற அளவுக்கு அவ்வளவு வலிக்குள்ளே கடந்து போனார். ஆனாலும் அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. கூடுதலாய் இன்னும் ஒரு வசனம் கூட
1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனம் பாருங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வார்த்தை அப்படியே உங்களுக்கு சொல்றேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்க. நாம பாவங்களுக்கு எப்படி சாக முடியும்? நீதிக்கு எப்படி பிழைக்க முடியும்? அப்ப நாமெல்லாம் பாவிங்க. நமது பாவங்களுக்கு நாம செத்து நீதிக்கு பிழைக்கணும்னா அதுக்காக இன்னொருவர், அதாவது ஆண்டவராகிய இயேசு, அவர் தாமே அவரே வந்து தமது சரீரத்தில், அவர் சரீரத்துல பாவம் இல்லை, அவர் சரீரத்துல ரோகம் இல்லை, அவருடைய சரீரத்துல அநீதி இல்லை. அவர் பாவத்துக்கு சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறார். சரீரத்தை ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை இந்த ஒவ்வொரு வசனத்திலும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். சிலுவையில். ஏன்னா இது ரோமர்கள் குற்றவாளிகளுக்கு தீர்மானிக்கப்பட்ட மரண தண்டனை. குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையாய் சிலுவையை பயன்படுத்துவாங்க. அங்க ஆண்டவர் குற்றம் செய்யல, ரோமர்கள் ஆட்சி செய்தாங்க. யூதர்கள் அவங்க கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க. இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க, தப்பு செய்யாத அவருக்கு. அப்ப அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்தார், அவர் தழும்புகளினால் குணமானீர்கள். அப்ப என்ன விஷயம்னா, தேவஜனமே, நீங்க வியாதியோட இருக்கலாம், ஆத்தும வியாதி இருக்கலாம், நீங்க எந்த நிலையில இருக்கலாம். சொல்லப்பட்ட வார்த்தைய, ஆண்டவரே நான் ஒரு பாவி, எனக்காக எங்களுக்காக நீங்க சிலுவையை சுமந்தீங்க, என்னாலதான் நீங்க அந்த அனுபவத்துக்குள்ள போனீங்க. முன்பு அதை நான் நினைக்கல, இப்ப அதை நினைச்சு பார்க்கிறேன். என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னையும் இடத்துல ஒப்பு கொடுக்கிற, எங்களை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. எந்த ஆண்டவரை பிடித்து கொண்டு அவருக்கு ஒப்பு கொடுத்து தேடும் போது அவர் தழும்புகளினால், சிலுவையில் அடிக்கப்பட்ட போது ஆணி வச்சு அடிச்சாங்க, ஈட்டியால குத்துனாங்க, முள்ள வச்சு அடிச்சாங்க, உடம்பெல்லாம் கிழிக்கப்பட்டது. அந்த காயத்தின் தழும்புகளினாலே நாம் குணமாகணும். நீங்க ஆரோக்கியமா இருக்க, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வாழ, சமாதானமாய் இருக்க இப்படிப்பட்ட வார்த்தையை நம்புங்கள், உணருங்க, ஒப்பு கொடுங்க, கீழ்ப்படிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.